பேங்க் ஜாப்க்கு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்காக எஸ்பிஐ இப்போ ஒரு சூப்பர் ஹாப்பி நியூஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு தெரியுமா? கம்மிங் இயர்ஸ்ல ஆல்மோஸ்ட் 16,000 கேண்டிடேட்ஸை ஹையர் பண்ண எஸ்பிஐ பிளான் பண்ணியிருக்காங்க. இதுல கிளரிக்கல் ரோல்ஸ்க்கும் ஆஃபீஸர் ரோல்ஸ்க்கும் ரொம்ப அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்னு எஸ்பிஐ இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேங்கிங் செக்டர்ல என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் தேடுற கிராஜுவேட்ஸ்க்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். இதோட சேர்ந்து IBPS 2026 ரெக்ரூட்மெண்ட் சைக்கிளோட எக்ஸாம் கேலண்டர் நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ல பப்ளிஷ் ஆகும். PO, கிளர்க், SO, RRB எக்ஸாம்ஸ் அண்ட் ரெகுலேட்டரி பாடிஸான RBI, NABARD, செபியோட ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின் எக்ஸாம்ஸ் எல்லாமே இயர் ஃபுல்லா ஸ்கெடியூல் பண்ணிருக்காங்க. அதனால பேங்கிங் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு கன்சிஸ்டன்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். பேங்கிங் பிறகு இன்னொரு முக்கியமான செக்டர்னா அது இன்சூரன்ஸ் செக்டர். பேங்கிங் மாதிரி இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியும் இப்போ ஃபாஸ்டா க்ரோ ஆகுற எம்ப்ளாய்மெண்ட் செக்டர் ஆயிடுச்சு. LIC, NICL, UIIC, GIC, OICL, நியூ இந்தியா அஷூரன்ஸ் மாதிரி மேஜர் பப்ளிக் செக்டர் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்கமிங் இயர்ஸ்ல ஒர்க் ஃபோர்ஸ் டிமாண்டை ஸ்டெடியா இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் போஸ்ட்ல ரெக்வயர்மெண்ட்ஸ் கண்டினியூஸா அதிகமா போகுது. அதனால நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல இன்சூரன்ஸ் ரெக்ரூட்மெண்ட் சைக்கிள்ஸ் பேங்கிங் மாதிரியே ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ஓவராலா பார்த்தா பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் ரெண்டு செக்டர்ஸும் கிராஜுவேட்ஸ்க்கு பிக் ஸ்டேபிள் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுது. சிலபஸ் சிமிலாரிட்டி, எக்ஸாம் பேட்டர்ன்ஸ், வரப்போறிய பெரிய வேகன்சிஸ், இந்த 3 ரீசன்ஸ் போதும் இந்த ரெண்டு செக்டர்ஸ்லயும் கரியர் ஸ்டார்ட் பண்ண. அதனால அப்கமிங் ரெக்ரூட்மெண்ட் சைக்கிள டார்கெட் பண்ணி உடனே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்ட்ரக்சர்ட் ஸ்டடி பிளான், ரெகுலர் ப்ராக்டிஸ், டிசிப்ளின்ட் அப்ரோச் இதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணா சக்ஸஸ் கன்ஃபார்ம். ஸோ நீங்க பேங்கிங் செக்டர்ல ஒரு நல்ல ஜாப் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு தேவையான எல்லா ப்ரிப்பரேஷன்ஸும் எங்களோட சேர்ந்து இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Stay tuned for next video. Bye bye.